ஓகே. சார் நீங்க நடிச்ச அட்டகத்தி படம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. உங்க பேரு? அதான் அதுக்கு முன்னாடி நீங்க பேர் சொல்லிடுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லிடுங்க மேம். திருச்சில இருந்து மணிமேகலை பேசுறேன் சார். ஆமா, தேங்க்யூ மணிமேகலை அம்மா. அட்டகத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா. தேங்க்யூமா. ரொம்ப பிடிக்கும் சார் அந்த படத்தை. நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க சார் அட்டகத்தி படத்துல. தேங்க்யூ மணிமேகலை அம்மா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஒரு பாட்டு இந்த அடியே அழகேன்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு, செமையா இருக்கு சார் அந்த பாட்டு. ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்மா அது. ஒரு நாள் கூத்து அந்த படம். நல்லா நடிக்கிறீங்க சார். நீங்க நல்லா பெரிய லெவல்ல வரணும் சார். அதான் சார் நீங்க என்னோட ஆசை. ரொம்ப சந்தோஷம் மணிமேகலை அம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்மா. சேஃபா கொண்டாடுங்க. பத்திரமா. வாழ்த்துக்கள் சார். நீங்க தேங்க்யூ நல்லா தேங்க்யூ. பெரிய நடிகரா வரணும் சார். அதான் சார் ஆசை. தேங்க்யூ மணிமேகலை அம்மா. தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஒரு படம் மாசா ரெடி ஆயிட்டு இருக்கு ரஞ்சித் சாரோட. ஆக்சுவலா அந்த படத்தோட கேமராமேன் பேரு ரூபேஷ். ஓ சூப்பர். ஆமா, பர்சனலி கனெக்ட் ஆயிடுச்சு இந்த காலர் உங்களுக்கு. வேட்டுவம் படத்தோட கேமராமேன் ரூபேஷ். ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கு. தேங்க்யூ. உங்ககிட்ட இருந்து நான் விஷயம் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ரூபேஷ். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ, உங்களுடன் வித் மீ விஜய் மோனிஷா. அதாவது என்னடா ஒரே ஷோல டக்கு டக்குன்னு ஆங்கர் மாறுறோன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஆல் பிகாஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நம்ம எல்லாருமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் யார் கூட தான் இன்னைக்கு நம்மளுக்காக தினேஷ் சார் வந்திருக்காரு. சார் ஷோக்காக சொல்லல, உண்மையாலே உங்களோட டை ஹார்ட் கோர் ஃபேன் சார் நான் ஆக்சுவலா. ஸோ அட்டகத்தி படத்தை பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட ஒரு பையன் வந்து நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவானா, இல்லை இப்படிலாம் ஒரு பையன் வந்து எல்லா பொண்ணுகிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணுவான், நம்மகிட்டையும் இப்போ இப்படி தான் ஃபேக்காக பண்ணுவானோ அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சுங்க உங்களோட முதல் படத்தில். அண்ட் அடுத்த படங்களில் வந்து எவ்வளவோ டிரான்சிஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, லைக் நம்ம அப்படியே பார்க்கும்போது சொன்ன மாதிரி குக்கு படத்தில் லிட்ரலாக, அதாவது நம்ம நிறைய பேரை கடந்து வந்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நீங்கள் அது நடித்து காட்டும் போது தான் இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கே தெரிய வந்தது. அடுத்து லப்பர் பந்து, இந்த படம் வந்து வேற லெவல். அதாவது அட்டகத்தி தினேஷ்னு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் இப்போ லப்பர் பந்து கெத்துன்ற மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா ஹீரோஸ்க்குமே கிடைக்காது இல்லையா? ஏன்னா அவங்களோட முதல் படம் அவங்களுக்கு பேரா கிடைக்கும். ஆனா உங்களோட அடுத்த படம் பெரிய மிரக்கல். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சதோட தான் சென்ட் ஆஃபும் இருக்கும். பட் பெரிய பிளஸிங் தான் அது பேர் நடுவில் மாறினது. எனக்கு ரெண்டுமே ஹாப்பி தான். எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டும் சேர்ந்தது தான். வெரி குட். ஸோ நம்ம அப்படியே காலர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்ங்க, நாங்க முத்தூர், ஈரோடு மாவட்டம் முத்தூர்ல பேசுறோம்ங்க. ஓகே சார், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாமுங்க. சோ நம்ம கூட நம்ம ஹீரோ தினேஷ் சார் இருக்காரு, அவர்கிட்டயும் பேசுங்க. சரிங்க, ஓகேங்க. சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார், ஹாப்பி தீபாவளி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தீபாவளி அன்னைக்கு உங்கள் எல்லாருக்கூடயும் பேசுறது. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி சார். தண்டகாரணியும் பார்த்தீங்களா கடைசியா? சாரோட லேட்டஸ்ட் மூவியான தண்டகாரண்யம் படம் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க சார். பாத்தீங்களா? சரி சார். சூப்பர் சூப்பர். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சாரோட படங்கள்லயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் சார்? எல்லா படம் நல்லா இருக்குங்க. படம் நடிக்கிறது வந்து நல்லா நடிக்கிறாரு. மறுநாள் நல்ல பெரிய நடிகரா வருவாரு கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க அன்பு ஒன்றும் அதிகம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம் சார். ஹலோ ஹலோ. வணக்கம், உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் அஸ்மிதா சார். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? தரூர்ல இருந்து. ஓகே, சோ டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? குட்டி டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம்க்கா. இப்போதான் அவங்க ஆன் பண்றாங்க. இவ்வளவு நேரம் கால்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே கண்ணா, ஹாப்பி தீபாவளி. ஹலோ ஹலோ, கேக்குதாமா? குட்டி நீங்க பேசுங்கம்மா. ஹலோ ஹலோ, கேக்குதா உங்களுக்கு? கேட்க மாட்டேங்குதுக்கா. அப்படியா? பேர் என்ன? நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க. சரி, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி.
சார் நீங்க நடிச்ச அட்டகத்தி படம் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. உங்க பேரு அதான் அதுக்கு முன்னாடி நீங்க பேர் சொல்லிடுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லிடுங்க மேம். திருச்சில இருந்து மணிமேகலை பேசுறேன் சார். அம்மா தேங்க்யூ மணிமேகலை அம்மா. அட்டகத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா. தேங்க்யூமா. ரொம்ப பிடிக்கும் சார் அந்த படத்தை. நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க சார் அட்டகத்தி படத்துல. தேங்க்யூ மணிமேகலை அம்மா. தேங்க்யூ ஸோ மச். நீங்க ஒரு பாட்டு இந்த அடியே அழகேன்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு, செமையா இருக்கு சார் அந்த பாட்டு. ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்மா அது. ஒரு நாள் கூத்து அந்த படம். நல்லா நடிக்கிறீங்க சார். நீங்க நல்லா பெரிய லெவல்ல வரணும் சார். அதான் சார் நீங்க என்னோட ஆசை. ரொம்ப சந்தோஷம் மணிமேகலை அம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்மா. சேஃபா கொண்டாடுங்க. பத்திரமா. வாழ்த்துக்கள் சார். நீங்க தேங்க்யூ நல்லா தேங்க்யூ பெரிய நடிகரா வரணும் சார். அதான் சார் ஆசை. தேங்க்யூ மணிமேகலை Thank you அம்மா. so தேங்க்யூ much ஸோ மேம். மச். இவ்வளவு அழகா மனசார வாழ்த்துறீங்க. ரொம்ப Thank you பெரிய மணிமேகலை விஷயம். அம்மா. Thank you. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசுவோம். நிறைய தேங்க்யூ தான் சொல்லுவேன். பட் ஆனால் எனக்கு என்ன சொல்றது, வேற எதனா கேள்வி இருந்தா நான் ஆமா So, எக்ஸாக்ட்லி. தீபாவளி வாழ்த்துக்களும் தேங்க்யூவும் தான் என்கிட்ட இருக்கு. ஏன்னா வேற வந்து எதனா இப்போ நம்ம கேட்டீங்கன்னா வீட்டு நான் பையன் பேசுறேன். மாதிரி உங்களை நடிச்சுட்டு அவங்க நீங்க இன்னும் நிறைய மேல வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துறாங்க இல்லையா? அது மாதிரிலாம் ஓவர் ஹெல்மிங் ரெஸ்பான்சஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? கால் அண்ட் ஓவர் நீங்க டைரக்டாவும் நிறைய பேரை மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா ஃபேன்ஸ் எல்லாம், அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார் அந்த மொமெண்ட்? ரொம்ப கனெக்ட் ஆகுது. அவங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். ஓகே ரொம்ப க்ளோஸா பாக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா. ஓகே சார். ஸோ காலர் கிட்ட பேசிடுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேரு? என் பேர் வந்து ரூபேஷ், ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன். ஓ சூப்பர் ரூபேஷ். ஸோ சொல்லுங்க, நீங்க நம்ம தினேஷ் சார் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, அவருக்காக என்ன கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. சூர்யாவோட எனக்கு அட்டகத்தி படத்துல இருந்து விசாரணை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ரூபேஷ். சார் இந்த மாதிரி நீங்க நல்லா பண்றீங்க. அப்படியே அட்டகத்தி மாதிரி இன்னொரு படம் ரஞ்சித் சார் கூட சேர்ந்து கொலாப் பண்ணி ஒரு படம் பண்ணலாம். அப்போ ஒரு படம் மாசா ரெடி ஆயிட்டு இருக்கு ரஞ்சித் சாரோட. ஆக்சுவலா அந்த படத்தோட கேமராமேன் பேரு ரூபேஷ். ஓ சூப்பர். ஆமா, பர்சனலி கனெக்ட் ஆயிடுச்சு இந்த காலர் உங்களுக்கு. ரேட்டுவம் படத்தோட கேமராமேன் ரூபேஷ். ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கு. தேங்க்யூ. உங்ககிட்ட இருந்து நான் விஷயம் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ரூபேஷ். ஹலோ சித்தி. எஸ் சித்தி. உங்களுக்கும் சித்தி ஆயிட்டாங்களா? எஸ் ரூபேஷ் சித்தி அவர்களே, உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனா உங்களோட ரப்பர் பந்து படம் வந்து நான் ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் காம்பினேஷனோட ஆக்டிங் அதெல்லாம் எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். தண்டகாரண்யம் அடுத்த படம் தண்டகாரண்யம் ரிலீஸ் ஆச்சு, பாத்தீங்களா? சரி, இப்போ ஓடிடில இருக்கு பாருங்க. நீங்க கண்டிப்பா அந்த படம் பார்த்துட்டு நீங்க அதுக்கான ரிவ்யூ சொல்லுங்க ரூபேஷ் அண்ட் ஃபேமிலி. So sir, கண்டிப்பா சொல்றோம். Thank you. Thank you so much for calling.